யார் யாரெல்லாம் ட்ரெயினில் போயிருக்கீங்க? ட்ரெயினில் போனவங்களாம் கை தூக்கி பார்க்கலாம். போறீங்களா? சரி, கை கீழே போடுங்க. இந்த ட்ரெயினில் போகும்போது வெளியில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அழகா இருக்குமா? அப்புறம் வேற என்ன? மரஞ்செடிலாம் நம்ம கூடயே வர மாதிரி இருக்கும். மரஞ்செல்லாம் நம்ம கூட வர மாதிரி இருக்கும். ஆ? பின்னாடி நீ ட்ரெயினில் போயிருக்கியா நீ? ஆ? கம்முன்னு இருக்கும். சரி, சொல்றவங்க சொல்லுவாங்க மரஞ்செடிலாம் என்ன பண்ணும்? பின்னால போகும் இல்லையா? சும்மா சர்வன்னு அப்படி சுத்தி போற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த வானத்துல மேகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? கூடயே வர மாதிரி இருக்கும் இல்லையா? போயிருக்க நீ? என்னங்க? ஆமா. ஏதாவது பார்த்தோம்னா மேல பார்த்தோம்னா அது எல்லாம் நம்ம கூட வர மாதிரி இருக்கும். ஆனா கீழே பார்த்தோன்னா என்ன பண்ணும்? எல்லாம் அப்படி சினிமால பார்க்குற மாதிரி சர்வ 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 சர்வன்னு போகும் இல்லையா? சரி, அதை வச்சுதான் இன்னைக்கு கதை. ஒரு அப்பாவும் மகனும் ட்ரெயின்ல போயிருந்தாங்க. அந்த மகன் வந்து அவனுக்கு ஒரு 25 வயசு தான். ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் பார்க்கறான். பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் அவனுக்கு. 25 வயசு பையன். இங்க யார் யாரெல்லாம் 25 வயசு? ஆ, இதை போல 25 வயசு பையன் ஒருத்தன் ட்ரெயின்ல எல்லாம் உட்காந்துருக்காங்க. எப்பா 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 இங்க பாருப்பா, இந்த வரல என்ன பண்ணுது? நம்மளுக்கு பின்னால போகுது, அப்படி சும்மா சுத்தி சுத்தி போகுதுப்பா அப்படின்றான். அப்பா கேட்குறது ரொம்ப சந்தோஷம். ஆமா மகன் என்றாரு. அங்க உட்காந்துருக்காங்க ஒரு புருஷன் பொண்டாட்டி. என்ன மலையை நாக்குறான்? 25 வயசாகுது. என்ன 25 வயசாகுது, ட்ரெயின்ல உட்காந்துட்டு இது போல கிறுக்குத்தனமா பேசுறாங்க அப்படின்ட்டு. அப்படி இதெல்லாம் பார்க்குறான், மரம் செடி தர இதெல்லாம் பார்க்குறான். இப்படி பின்னால போகுது. அப்புறம் மேல பார்க்குறான். இந்த வானம் என்ன பண்ணுது, மேகம் என்ன பண்ணுது, கூட வருது. அதை பார்க்க அவனுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்ப எப்ப இந்த மேகத்துல பாருப்பா, இல்ல அப்படியே நம்ம கூடயே வருதுப்பா அப்படின்னா. அப்ப இந்த ஜனங்க பார்க்குறாங்க. பார்த்து இந்த புருஷன் பொண்டாட்டி கோவம் வந்துடுச்சு. ஏயா, உன் பையன் இப்படி கிறுக்குத்தனமா பேசுறாங்க, இதெல்லாம் பார்த்ததே இல்லையா அவன்? என்ன புதுசா என்னமோ அதை சொல்றான் அதை சொல்றான், என்னது இது? நீயும் பார்த்துட்டு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு வர, அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டியா அப்படின்னாங்க. என்ன சொன்னா? அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டு அப்படின்னா. அப்ப இந்த தகப்ப சிரிச்சுக்கிட்டு சொன்னான், இப்பதான் என் மகன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரான், இப்பதான் என் மகன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரான். இவ்வளவு நாள் அவனுக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. இப்பதான் அவனுக்கு கண்ணு சர்ஜரி ஆகி கண்ணு பார்க்க முடியுது. அது அவனுக்கு அது பார்க்கும்போது அவனுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அந்த புருஷன் பொண்டாட்டி எப்படி ஆயிடுச்சா? கண்ணத்துல பொருளாதார அரைஞ்சு மாதிரி இருந்துச்சு. யாரோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது வாழ்க்கையில். இந்த வாரத்தில் என்ன பண்ண போறீங்க? திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் வெளியில் போக போறீங்க, படிக்க ஸ்கூலுக்கு போக போறீங்க, வேலைக்கு போக போறீங்க, கடைக்கு போக போறீங்க, அங்கங்கே போக போறீங்க, போயிட்டு வர போறீங்க. அப்படி வரும்போது நம்ம இதுக்குள்ள பார்ப்போம். என்ன பார்ப்போம்? ஒண்ணு தெரியாது பாரு அப்படின்ட்டு போவோம். பைக் ஓட்ட தெரியாது ஓட்டுறான் பாரு, நடந்து போறதுக்கு இடம் இல்லையா? ஆனா அவன் சுச்சுவேஷன்ல அவன் எப்படி இருந்தான்னு தெரியாது. இந்த கண்ணு தெரியாத குருடனா இருந்த பையன், அந்த கண்ணு தெரியுமா அவருக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது போல. நம்ம நிறைய பேருக்கு நம்ம சந்திப்போம், ஆனா அவருடைய காரியம் என்னன்னு தெரியாது. அப்ப அப்படி தெரியாது, நம்ம என்ன பண்ணக்கூடாது? யாரையும் தொந்தரவு பண்றது கிடையாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. என்ன தீர்மானம் போடாது. இவன் மடையன் அவன் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணுக்கு வரும்போது அவனை பார்க்கறதுல அதிசயமா இருக்கும். இது யாரும் இதுல பாத்துருக்கீங்களா? டிக்டாக்ல பாத்துருக்கீங்களா? ஒரு சின்ன புள்ள, குழந்தை புள்ள அழுதுகிட்டே இருக்கும். என்ன வீடு வீடு கத்தும். அது காதுல கொண்டு போய் ஒரு ஹீரிங் எடு வைப்பாங்க. அந்த காதுல ஹீரிங் எடு வச்சுதான் அந்த புள்ள சிரிக்க ஆரம்பிக்கும். பாத்துருக்கீங்களா? யாராவது பார்த்தவங்கள கைத்துக்கு பார்க்கலாம். அதுதான் அது காது கேட்காதப்ப அது அழுவும்.
ஆனா அது காது கேட்கிறப்ப அது அம்மாவோட குரலை கேட்கும், அதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை போல நாம என்ன பண்ணக்கூடாது, யாரையும் இந்த வாரத்துல தவறா நியாயம் இருக்கக்கூடாது. செய்யலாமா? ஆ, சரி, எல்லாம் கண்ணு முடுங்க பாருங்க.